மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக நம்முடைய திமுக தலைவர் தளபதியார் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். 5 ஆண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களை நம்முடைய தொகுதிக்கு பெற்று தந்தவள் என்ற உரிமையோடு மீண்டும் மக்களை சந்தித்து வாக்கு கேட்க உள்ளோம். அதுபோல் என்ன ஒரு இடர்பாடு இருந்தாலும், மக்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும், அது கொரோனாவாக இருந்தாலும், இல்லை பெரு வெள்ளமாக இருந்தாலும், இல்லை சிறு மழையாக இருந்தாலும், என்ன பிரச்சனைனாலும் மக்களோடு இருந்து செயல்படுகிற, அது எதிர்க்கட்சி எம்எல்ஏயாக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும், என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்களோடு இருந்து செயல்பட்டவள் இது வரைக்கும் பணியாற்றி வருகிறோம். அந்த மாதிரி தொடர்ந்து என்னுடைய மக்கள் பணியை செய்திட முதலமைச்சர் அவர்கள் ஒரு வாய்ப்பு தந்துள்ளார்கள். ஆகவே நம்முடைய திட்டங்களை மக்களிடம் எடுத்து கூறியும் தொடர்ச்சியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதி எல்லாம் மக்கள் ஒவ்வொரு வீடு வீடாக எடுத்து சென்று கூறி நாங்கள் வாக்குகள் சேகரிக்க உள்ளோம். அது எங்களுடைய கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, வலிமையான கூட்டணி. எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இன்னைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மூலம் ஒரு வலிமையான கூட்டணியாக மக்களை சந்திக்கிறோம். ஆகவே முதலமைச்சர் சொல்றது போல 200 தொகுதிகளிலும் வெற்றி உறுதி என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட தூத்துக்குடி, விளாத்திக்குளம், கோயில்பட்டி ஆகிய 3 தொகுதியிலும் உறுதியாக இந்த கூட்டணியின் வேட்பாளர்கள், விளாத்திக்குளத்தில் திமுக வேட்பாளர் திரு ஜி.வி. மார்க்கண்டேயன், அதுபோல் கோயில்பட்டியிலே திமுக வேட்பாளர் திரு கருணா அவர்கள் எல்லாரும் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற உள்ளோம். 3 தொகுதி உறுதியாக வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சருடைய காலடி சமர்ப்பிப்போம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். வேற அவ்வளோதானே? வேற என்னங்க தேர்தல் வாக்குறுதி சொல்லணுமா? 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மகளிருடைய ரூபாய் 8000 ரூபாய் கூப்பன். ஸோ அவங்க அவங்களுக்கு வாஷிங் மிஷினோ இல்லை இது மிக்சியோ அவங்களுக்கு தேவையானதை அவங்க அதன் மூலம் வாங்கிக்கலாம் அப்படின்றது மகளிருக்கு கூப்பன் சொல்லியிருக்கிறாரு. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அந்த லேப்டாப் வழங்கு திட்டம் இன்னும் கூடுதலாக கல்லூரி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்முடைய மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்கிறார். 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் விவசாயிக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே கலைஞர் கனவு இல்லம் போல் பேரூராட்சி பகுதியிலும், அதாவது நகர பகுதியில் உள்ளவங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 5000 கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணப்படும். இவ்வாறு நிறைய ஒரு கிராம கோயில்கள்லாம் சீரமைக்கப்படும் சொல்லியிருக்கிறார். இவ்வாறு எல்லாருக்கும் எல்லாமான கொள்கையோடு அந்த ஒரு உன்னத தத்துவத்தோடு நல்லாட்சி புரிந்து வரும் முதலமைச்சருடைய திட்டங்கள், தேர்தல் அறிக்கைகள், திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் என்றைக்குமே கதாநாயகன். அப்புறம் மற்ற கட்சிகளாம் சொல்கிறதுலாம் சும்மா மக்கள் உறுதியாக நம்புறது, சொன்னதை செய்வாங்க, செய்வது தான் சொல்லுவாங்க என்று நம்பக்கூடியது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தான் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கையுமே நாங்கள் வீடுகள் தோறும் எடுத்து சென்று வாக்குகள் சேகரிக்க உள்ளோம். தூத்துக்குடி தொகுதிக்கு இப்போவே வின்ஃபாஸ்ட், இந்த சூரிய மின் உற்பத்தி நிறுவனமால் கூடுதலாக இன்னும் சுற்றுச்சூழலை பாதிக்காத எந்த ஒரு தொழில் நிறுவனங்களும் இங்கே தொடங்கப்படணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். எல்லாமே நம்மளோட முதலமைச்சர்கள் எல்லா பகுதியும் செய்கிறது போல் இங்கேயுமே கூடுதல் நிறுவனங்கள் வர வாய்ப்பு உள்ளது. அதுபோல் நமக்கு லாஜிஸ்டிக் பார்க் ஒன்று அள்ளிக்குளம் அந்த சிப்காட் வளாகத்தில் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மல்டி லெவல் லாஜிஸ்டிக் பார்க் என்று இடம்லாம் ஒதுக்கீடு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கு. அந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைக்கு கொண்டு வரணும். அதன் மூலம் அந்த லாரி பொருட்களை அங்கே லோடிங் அன்லோடிங் பண்ணுறது, மறுபடியும் கண்டெய்னரில் ஏற்றுறது, அந்த வசதிகளோடு அது பெரிய ஒரு நம்ம துறைமுகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் அமையப்பட உள்ளது. தமிழ்நாடு அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதை நடைமுறைப்படுத்தணும். அதுபோல் எல்லா சாலை வசதிகளும், அது திருநெல்வேலி ரோடாக இருந்தாலும் சரி, ஹார்பர் ரோடாக இருந்தாலும், மதுரை ரோடாக இருந்தாலும், அந்த லாஜிஸ்டிக்கு இணைப்பு, மாநகராட்சி கோடு இணைப்பு, இவ்வாறு இணைப்பு சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும்.
அதுபோல் நம்முடைய மேம்பாலங்கள், ரயில்வே மேம்பாலங்கள் இன்னும் போகிற எல்லா இடங்களிலுமே நகர விரிவாக்கத்துக்கு ஏற்ப அதையும் உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு திட்டங்களை நம்ம வந்து திட்டமிட்டுள்ளோம். அதையெல்லாம் நம்முடைய நகருக்கு பெற்றுத்தருவோம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நாமினேஷன் 6ஆம் தேதி நாமினேஷன். நேற்று போன தடவை கூட்டணி கட்சி அதிமுக துணையோடு தான் நின்னாங்க. எல்லாம் ஒன்று தாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து களம் தெரியாதவர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வெள்ளமாக இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் 5 வருஷமாக காணாமல் போயிட்டாங்க. அதிமுக காரங்களே களத்தில் இல்லை. இப்போ நிற்கிற வேட்பாளர்லாம் உள்ளூரில் வர எங்கே போனான்னு தெரியல. இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. அதனால் அவங்க மக்கள் அவருடைய பணியை அறிவார்கள். நிச்சயமாக மக்களுக்கு பணி செய்கிறவங்க யார், அல்லும் பகலும் உழைக்கிறவங்க யாருன்னு தெரியும். அதனால் நிச்சயமாக நாங்கள் 50,000க்கு மேலே வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். ஓகே, நன்றி. மழை காலங்களில் வந்து திமுக அமைச்சரோ முதலமைச்சரோ மக்களை சந்திக்கலை, நாங்கள் தான் சந்திச்சோன்னு சொல்லி எடப்பாடி ஒரு பேட்டியை நானும் காணொலி காட்சி மூலமாக அந்த வீடியோ பார்த்தேன். என்ன பேசுகிறோன்னே தெரியலையே. மக்களோடையே ஃபுல்லாக அடைப்பு எடுத்துட்டு பாதியில் வேலையை போட்டாங்கன்னு சொல்கிறாரு. என்ன வேலை பாதியில் நிறுத்தப்பட்டுச்சுன்னு எனக்கே தெரியல. 80% வேலையை அவங்க முடிச்சுருந்தாங்களாம். திட்டம் கொண்டு வந்தது இப்போதைய முதலமைச்சர், அப்போது உள்ளாட்சித்துறை பொறுப்பில் இருந்த துணை முதலமைச்சர் அவர் போட்டாங்க. நம்ம போட்டிருந்தோம். அப்புறம் அவங்க ஒரு ரீச் போட்டு முடித்தாங்க. எல்லாமே நல்லபடியாக முடிச்சு தான் இருக்குது. ஸோ என்னத்தை பாதியில் கிடப்பில் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. மழை நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் இந்த பகுதிக்கு வந்தார். நீங்கள்லாம் தெரியல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே. முதலமைச்சர் வந்தார், துணை முதலமைச்சர் வந்தார், கனிமொழி அக்கா இருந்தாங்க, நாங்கள் இங்கே தான் இருந்தோம், அல்லும் பகலும் இங்கே தான் இருந்தோம். 2018ஆம் தேதி இரவு தான் நம்மளுடைய ஊரில் வந்து தண்ணி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவருக்கு ஒரு சேர் கொடுங்க அண்ணா, வாங்க உட்காருங்க. இரவு தான் அதிகரிக்க ஆரம்பிச்சுது. மறுநாள் காலையில் தான் பெரு வெள்ளம்ன்றதே நம்ம வந்து 19 தான் முத்தமா காலையே வந்து முங்கக்கூடிய நிலைமையில் இருந்தது. அதற்கு பின்பு தான் ஒவ்வொரு பகுதியாக முங்கி வந்தது. அதனால் எல்லாம் நடந்தது எல்லாம் நாம் அறிவோம், அவர் ஏதும் அறியார். அதனால ஏதோ உளறிட்டு போயிட்டு இருக்காரு. உள்ளது எதுவுமே உண்மை இல்லைங்க. கண்டிப்பாக வருவாங்கங்க. அநேகமாக அவருடைய தேதி உறுதி செய்யப்படும். 13ஆம் தேதி அந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி முதலமைச்சருடைய பிரச்சார பயணம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும். அதுபோல் எல்லாருமே பிரச்சாரத்துக்கு எல்லா தலைவருமே வருவாங்க. அதுக்கு எல்லாமே நம்ம அது தெரியல உங்களுக்கு. ரொட்டீனாக தேர்தல் பணிக்குழு இருக்குது, எல்லாமே பொறுப்படுத்தி செய்வாங்க. நன்றிங்க, நன்றி. ரைட்.